ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மித்ரன். ஹேங் வித் மித்ரன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து பேங்கிங் அவேர்னஸ்க்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றேன். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் மறக்காம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்பிஐ, அதோட ஹிஸ்டரி, அதோட ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹேங் வித் மித்ரன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை ஃபீட்பேக் சொல்லணும்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடிஷ்னலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன் கீழேயும் இந்த டாப்பிக்கான குவிஸ் கொடுத்துருக்குறேன், குவிஸ் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு தென் அந்த குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் இருக்கும். ஏன்னா படித்த உடனே ஒரு குவிஸ் போட்டு பார்த்தா அது நம்ம மனசில் நல்லா ஆழமாக பதியும். ஸோ மறக்காமல் குவிஸும் போட்டு பார்த்துருங்க. தென் வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஆர்பிஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆர்பிஐங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஒரு முதன்மையான வங்கி அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஆர்பிஐ தான் சொல்லுவோம். ஆர்பிஐ தான் இந்தியாவில் உள்ள மற்ற பேங்க்ஸ் எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் அண்ட் ரெகுலேட் பண்றாங்க. ஆர்பிஐ தான் இந்தியாவோட மானிட்டரி சிஸ்டமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1934. எந்த கமிஷன் ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா ஹில்டன் யங் கமிஷன் அப்படிங்கிறது. ஸோ ஆர்பிஐ 1934 ஃபார்ம் பண்ணாங்க. எந்த ஆக்ட் கீழேனா ஆர்பிஐ ஆக்ட் 1934 கீழே ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஆர்பிஐ 1934 ஃபார்ம் பண்ணாலும் அப்போ அது ஒரு ப்ரைவேட் பேங்க் மாதிரி தான். ஸோ ஆர்பிஐ எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா 1949. அப்போ ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, 1947 வரைக்கும் பர்மாவுக்கும் 1948 வரைக்கும் பாகிஸ்தானுக்குமே இதான் ஒரு சென்ட்ரல் பேங்காகவே இருந்து வந்திருக்கு. ஸோ இதான் ஆர்பிஐயோட ஹிஸ்ட்ரி. ஸோ ஆர்பிஐயோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க தான் ஆர்பிஐயோடைய ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்பிஐயோட ஆர்கனைசேஷனில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். ஸோ அதை எப்படி ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அஃபிஷியல் டைரக்டர்ஸாகவும் நான் அஃபிஷியல் டைரக்டர்ஸாகவும் பிரிக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட பதவி காலம் எவ்வளவு அப்படின்னா 4 years, மேபி 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இன் ஆர்பிஐ கவர்னருக்காக. சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அஃபிஷியல் டைரக்டர்ஸ். அஃபிஷியல் டைரக்டர்ஸில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா மொத்தம் அஃபிஷியல் டைரக்டர்ஸ் எத்தனை பேர் தான்? 5 பேர் தான். அதுல ஒரு கவர்னரும் 4 டெப்டி கவர்னரும். ஸோ கவர்னர் யார் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ கவர்னர் டெப்டி கவர்னர் இந்த 2 பேரையுமே இந்தியன் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. யார் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி கேபினெட் இருக்காங்கல்ல, அவங்க தான். அது யார் அதோட ஹெட்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ கவர்னரையும் டெப்டி கவர்னரையும் அப்பாயிண்ட் பண்றது யாரு தான்? இந்தியன் கவர்மெண்ட் தான். ஸோ ஆர்பிஐயோடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அப்படின்னா ஆஸ்போர்ன் ஸ்மித். இது பிரிட்டிஷ் கவர்னர். இந்தியன் சைடில் ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னரை யார் இருந்தாங்கன்னா சிடி தேஷ்முக். அவங்க தான் ஆர்பிஐயோடைய 3rd கவர்னர். ஸோ இப்போ ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னா சக்தி காந்த தாஸ். அவங்க ஆர்பிஐயோட எத்தனாவது கவர்னர் அப்படின்னா 25th கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐயோடைய கவர்னரையும் டெப்டி கவர்னரையும் எந்த ஆக்ட் கீழே செலக்ட் பண்றாங்க அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934. எந்த செக்ஷன் அப்படின்னா 8th செக்ஷன். ஸோ டெப்டி கவர்னர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும்னா கண்டிப்பா 4 பேருக்கு அதிகமா இருக்கக்கூடாது. ஸோ அப்படி 4 பேர் டெப்டி கவர்னர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா பிபி கண்ணுங்கோ, எம்கே ஜெயின், எம்டி பத்ரா அண்ட் எம்டி ராவ். ஸோ இந்த 4 டெப்டி கவர்னர்ஸ் யாரெல்லாம்னா அதாவது இந்த 4 பேர்ல 2 பேர் ஆர்பிஐ சேர்ந்தவங்களா இருக்கணும். மீதி 2 பேர்ல ஒருத்தர் எக்கனாமிஸ்டா இருக்கணும். ஒருத்தர் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ல உள்ள ஏதோ ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட சேர்பர்சனா இருக்கணும். இதுதான் அபிஷியல் டைரக்டர்ஸ், கவர்னர்ஸ் அண்ட் டெப்டி கவர்னர்ஸ். நெக்ஸ்ட் நான் அபிஷியல் டைரக்டர்ஸ். ஸோ ஆர்பிஐடைய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே மொத்தம் எத்தனை பேர்? 21 பேர். அதுல 5 பேர் தான் அபிஷியல். ஸோ மீதி எத்தனை பேர் அப்படின்னா 16 பேர். ஸோ 16 பேர்ல 10 பேர் சென்ட்ரல் கவர்மெண்டால அப்பாயிண்ட் பண்ணப்படுறவங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள 2 பேர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி, தென் எக்கனாமிக் செக்ரட்டரி, இந்த 2 பேர். அது போக மீதி எத்தனை பேர்? 4 பேர். இந்த 4 பேர் லோக்கல் போர்ட்ஸ். எங்கன்னா மும்பை, கொல்கத்தா, சென்னை, டெல்லி, இதுல உள்ள ஆர்பிஐ லோக்கல் போர்ட்ஸ்ல உள்ளவங்க. இவங்களுக்கு கீழேயுமே 5 பேர் இருப்பாங்க. ஸோ ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மொத்தம் எத்தனை பேர்னா 21. அதுல 5 அபிஷியல் டைரக்டர்ஸ், மீதி 16 நான் அபிஷியல் டைரக்டர்ஸ். 16 நான் அபிஷியல் டைரக்டர்ஸ்ல 10 பேர் கவர்மெண்டால அப்பாயிண்ட் பண்ணப்படுறவங்க. தென் 4 பேர் ஆர்பிஐயோட லோக்கல் போர்ட்ல உள்ளவங்க. மீதி 2 பேர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கீழே உள்ள ஃபினான்ஸ் செக்ரட்டரியும் எக்கனாமிக் செக்ரட்டரியும். சரியா? இதான் ஆர்பிஐயோடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்.
என்னதான் ஆர்பிஐ ஒரு கவர்னர் இதெல்லாம் இருந்தாலுமே ஆர்பிஐ மேல ஒரு பவர், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா ஆர்பிஐ கவர்னரையும் மாத்தலாம் அப்படிங்கிறதும் ஒன்று. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதான் ஆர்பிஐடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃப்ளோ சார்ட். அஃபிஷியல் மெம்பர்ஸ் எத்தனை பேர்? 5 பேர். நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து 16 பேர். சாரி, இதுல 14ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆர்பிஐ ஆபீசர்ஸ். ஆர்பிஐக்கு வந்து ஜோனல் ஆபீசர்ஸ் 4 இடத்துல இருக்கு. ஒன்னு சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா. ரீஜினல் ஆபீசர்ஸ் மொத்தம் எத்தனைனா 19. ஸோ அந்த 4 சைடையும் ரெப்ரசன்ட் பண்றதுக்காக, சென்னை சவுத்லையும் டெல்லி நார்த்லையும் அப்படி இருக்கிறதுக்காக ஜோனல் ஆபீசர்ஸ் 4. இதான் இந்தியாவோட 4 முக்கியமான நகரங்கள். ஸோ அதுல தான் ஜோனல் ஆபீசர்ஸ் இருக்குது. தென் ரீஜனல் ஆபீசர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 19 ரீஜனல் ஆபீசர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐயோட மெயின் ஃபங்க்ஷன்ஸே என்னதுதான் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆர்பிஐயோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஆர்பிஐயோட முகவுரை ப்ரீம்பிள்லே சொல்லியிருப்பாங்க. இது வந்து கரன்சியை இஷ்யூ பண்றது, இந்தியாவோட மானிட்டரி சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றது, மற்ற பேங்க்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்றது தான் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டம். ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அப்படின்னா ஆர்பிஐ தான் ஃபினான்ஷியல் சிஸ்டமே ரெகுலேட் பண்றாங்க. எப்படி ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னா மானிட்டரி பாலிசி கொடுத்து ரெகுலேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேராமீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சில பேராமீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அது மூலமாக ஃபினான்ஷியல் சிஸ்டமை ரெகுலேட் பண்ணுறாங்க. ஏன் அவங்க ஃபினான்ஷியல் சிஸ்டம் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுடைய பணம் பத்திரமா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் பேங்க்ஸ் மேலே, அதுக்காக தான். ஓகேவா? தென் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் அப்படின்னே இருக்குது. 2007 கொண்டு வந்தப்பட்ட ஒரு ஆக்ட், பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட். இது எதுக்காகனா இந்தியாவில் வந்து பேமெண்ட்ஸ் எப்படியெல்லாம் இருக்கலாம், பேமெண்ட்ஸ்ல என்னென்னலாம் கொண்டு வரலாம், பேமெண்ட்ஸ் எப்படி ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். பட் இந்த ஆக்டுமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆர்பிஐக்கு தான் முழு அத்தாரிட்டி இருக்குது. இந்த பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க ஆர்பிஐக்கு தான் பவர் இருக்குது, என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ பேமெண்ட்ஸை எப்படியெல்லாம் ஈஸியாக பண்ணலாம், எப்படி செக்யூராக பண்ணலாம், எப்படி சேஃபாக பண்ணலாங்கிறதுமே ஆர்பிஐயோட ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். தென்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து அதாவது பேங்கர்ஸ் பேங்க், வங்கிகளோட வங்கி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிரைவேட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லாம் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து டெபாசிட் பண்றாங்க. ஆர்பிஐ கிட்ட வேணும்னா லோன், நமக்கு லோன் வேணும்னா நம்ம பேங்க்ல போய் வாங்கிக்கிறோம். ஸோ பேங்க்குக்கு லோன் வேணும்னா அவங்க ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் வந்து லோன் கொடுக்கறதும் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸோட ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான். சரியா? தென் மேனேஜிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் கரன்சிஸ் இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்றது, ஃபாரின் ட்ரேடை வந்து ரெகுலேட் பண்றது, இது எல்லாமே ஆர்பிஐயோட வேலை தான். நெக்ஸ்ட் வந்து இஷ்யூயிங் கரன்சி சப்ளை வந்து ஆர்பிஐயோட ஒன் ஆஃப் த மேஜர் ஃபங்க்ஷன். இந்தியாவில் கரன்சி சப்ளை பண்றது யார் சர்க்குலேட் பண்ணலாம் ரூல்ஸ் அப்படின்னா ஆர்பிஐக்கு தான் இருக்கு. ருபி நோட்ஸ் எல்லாம் சர்க்குலேட் பண்றது ஆர்பிஐ. காயின்ஸுக்கான அத்தாரிட்டி யார்கிட்ட தான் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் இருக்குது. ஸோ கரன்சியை இஷ்யூட் பண்றது, அதோட மதிப்பை இலக்க செய்வது, இது எல்லாமே ஆர்பிஐயோட வேலை தான். நெக்ஸ்ட் வந்து பேங்க்ஸ். அதுக்கு அடுத்து வந்து மானிட்டரி அத்தாரிட்டினா என்ன, அதாவது வந்து இந்தியாவில் உள்ள பணப்புழக்கத்தை வந்து அதாவது மணி ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்றது தான் ஆர்பிஐயோட முக்கியமான ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷன், மானிட்டரி அத்தாரிட்டி. இதுக்காக தான் அவங்க மானிட்டரி பாலிசி ஃபார்ம் பண்ணி மானிட்டரி பாலிசி கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்தியாவோட பணப்புழக்கத்தை வந்து ரெகுலேட் பண்றாங்க. சரியா? அதிகமாகவும் போயிடக்கூடாது, கம்மியாகவும் இருந்தக்கூடாது, இன்ஃபிளேஷன் எக்ஸ்பிளேஷன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்றதுதான் மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ அதுவுமே யாரு கீழே தான், யாரு அதோட ஃபுல் பவர் அப்படின்னா ஆர்பிஐ. இதான் ஆர்பிஐயோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆர்பிஐயோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரன்சி இஷ்யூ பண்றது, ரெகுலேட் த பேங்க்ஸ், பேங்கர் டு த பேங்க், அப்புறம் பேங்கர் டு த கவர்மெண்ட். கவர்மெண்டோட பிசினஸுமே ரன் பண்றது, இது எல்லாமே யாரு தான், டிரான்சாக்ட் பண்றது எல்லாமே ஆர்பிஐ தான். ஸோ ஆர்பிஐயோடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தது என்னலாம், ஆர்பிஐயோட ஹிஸ்டரி, ஆர்பிஐயோட ஸ்ட்ரக்சர், தென் ஆர்பிஐயோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுல இருந்து சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் என்னலாம் அப்படின்னா, அதாவது
ஆர்பிஐ ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆர்பிஐ கவர்னரா இருந்திருக்காரு அப்படின்னா அது யாருன்னா மன்மோகன் சிங். தென் ஆர்பிஐ லோகோல இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்னு சொன்னாங்க, இப்போ டைகர், அதான் ஆர்பிஐடைய லோகோல இருக்குது. அப்புறம் வந்து ஆர்பிஐடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சு, கல்கத்தால இருந்துச்சு. தென் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனிச்சு எப்போ அப்படின்னா 1937ல. ஆர்பிஐக்கு வந்து கரன்சியை சர்க்குலேட் பண்ணலாமே தவிர ஆர்பிஐக்கு வந்து ₹1 காயினை இஷ்யூ பண்றதுக்கான ரைட்ஸ் இல்லை. அந்த ₹1 காயினை இஷ்யூ பண்றதுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட தான் இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. தென் என்ன பார்க்க போறோம்னா ஆர்பிஐல இஷ்யூ பண்ண ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி என்ன அப்படின்னா ₹5. ஆர்பிஐல அதிகபட்சமான பேப்பர் கரன்சி என்ன அப்படின்னா ₹10,000. தென் ஆர்பிஐ வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஷேர் கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 5 crore வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம், இது வந்து யாரால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்பிஐயால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. இது எதுக்காகனா பேங்க்ஸ் மேல உள்ள கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது என்னது ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஆர்பிஐ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்த ஆர்பிஐ, அதோட ஃபங்க்ஷன், அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம எதுவும் சஜஷன் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கான குவிஸ் லிங்க் கீழே இருக்குது, மறக்காம குவிஸையும் அட்டன் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம குவிஸ் அட்டன் பண்ணிடுங்க. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.